Hello. Hello, am I speaking to Mr. Vikram? Yes, this is Vikram. May I know who is this? Yes, Mr. Vikram, this is Nitya calling from STG Infotech. You have your final round of interview scheduled tomorrow at 10 a.m. Okay, Please be there. Thank you. thank you. Bro, restroom? Restroom. Okay, okay. ப்ரோ டென்ஷனாக இருக்கீங்க ஃப்ரெஷரா? ஆமாம் ப்ரோ. நீங்கள்? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. இன்டர்வியூ தான் வந்திருக்கேன். ஏன் ப்ரோ ஐடி சூஸ் பண்ணீங்க? ப்ரோ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஐடின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. லாஸ்ட்டு காலேஜும் ஐடி தான் எடுத்து படித்தேன். என்ன ப்ரோ ஐடி? வெளிலேருந்து பார்க்கும்போது தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் தான் தெரியும் அந்த கஷ்டம். ஏன் ப்ரோ 3 வருஷமாக ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறேன். ஒரு சந்தோஷமும் இல்லை. எதுவும் மிஷினில் ஓடுற மாதிரி இருக்குது. காசுலாம் நல்லா தான் வரும் ஐடி ஃபீல்டில். ஆனால் என்ன மன நிம்மதி தான் இருக்காது. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனிலாம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணேன். ஆனால் எந்த ரெகக்னிஷனும் கிடைக்கல அந்த கம்பெனியில். இந்த கம்பெனி வந்துருக்கோம், பார்ப்போம் இது வந்து இப்படி இருக்கான்னு பார்ப்போம். என்னடா நாம் உன்னை நினச்சிட்டு வந்தா நீ என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு வேளை நம்ம நினச்சதுன்னா தப்போ. இப்போ ஸ்கூலில் இருந்து ஐடி தான் போவாங்க. எவ்வளோ ஆசாசியாக படித்தவன். எல்லாமே நமக்கு பிடிச்சதான பண்ணுவோம். நம்மளை நம்பி வேற இவ்வளோ கனவு வச்சுருக்காங்க வீட்டில். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கேன். கட் பண்ணி கால் போட்டேன். என்னடா கால் பேசி முடிச்சிட்டியா? இதோ ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி வெறுப்பாக பேசுங்க முன்னாடி? வெறுப்பிட்டேன் ப்ரோ. Mr. Bhunesh. அதோ வரேன். போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஹே ப்ரோ. ஹே ப்ரோ. என்ன ப்ரோ ஏதாச்சும் புழப்பிட்டு இருந்தாங்க? ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஐடி பற்றியே ரொம்ப பயங்கரமாக சொன்னார். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவன் எப்பவுமே எல்லார்ட்டையும் அப்படி தான் ப்ரோ புழப்பிட்டுருப்பான். ஏன் ப்ரோ? ப்ரோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேறு எதுலேயும் இருக்குது ப்ரோ. ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷன்னா அவன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸும் இல்லை. சொல்கிற டைமுக்கு டாஸ்க்கு முடிக்க மாட்டான். எதில் ப்ரெஷர்னு சொல்லிட்டு தெரியும். அவன் சொல்கிறது மைண்டில் வச்சுக்காதீங்க ப்ரோ. இந்த ஃபீல்டை பொறுத்த வரையும் மற்ற ஃபீல்டை விட இந்த ஃபீல்டில் கிடைக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொடுத்த வேலை கரெக்டாக முடிச்சா ஏன் ப்ரோ ப்ரெஷர் இருக்க போகுது. ஐடியை பொறுத்த வரையும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே உங்கள் பர்சனல் லைஃப் ஒர்க் லைஃப் ரெண்டுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஒன்று சொல்கிறது புரிஞ்சுதோ? ஒரு விஷயத்த நம்ம பிடிக்காமல் பண்ணோம், அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதே விஷயத்த நம்ம பிடிச்சி பண்ணோம், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது விஷயமாகவே தெரியாது. இதை மட்டும் மறந்துடாதீங்க. Mr. Avinash. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. Mr. Vikram. என்னடா யாரோ ஒருத்தங்க நெகட்டிவாக பேசலான்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகிற. நம்ம இப்படியா இருப்போம்? சே சே சே.
நமக்கு தெரியல நம்மளை பற்றி, நம்ம ஒரு விஷயத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் முடியும். நம்மளோட ஆசையே ஐடி தானே. 1000 பேர் நெகட்டிவாக பேசினாலும் நமக்கு தெரியும் நமக்கு பிடிச்சி தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். இதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். பார்த்துக்கலாம். லைஃப்பில் நம்ம நிறைய பர்சன்ஸை பார்ப்போம். அதில் நல்ல பர்சன்ஸும் இருப்பாங்க, கெட்ட பர்சன்ஸும் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிற நெகட்டிவை வச்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வரதான் செய்யும். ஆனால் நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்ணி போகணும். யோசிச்சு பாருங்கள்.